கவலைப்படாத தங்கச்சி. நீ கிச்சா தானே லவ் பண்ணுற. உங்கள் லவ் மேட்ரு எனக்கு தெரியும். ஆமாண்ணா. கிச்சாக்கே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன். அப்பாவை நினைச்சாதான் எனக்கு. அப்பா பற்றினா நீ பயவிடாத, நான் பார்த்துக்கிறேன். உங்கள் லவ் சக்ஸஸ் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. வா கிச்சா. என் தங்கச்சியை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் கிச்சா எனக்கும் சந்தோஷம். நல்லா இருடா. நீ அப்பாவை பற்றி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ரா. நீங்கள் 2 பேரும் குழந்தை குட்டிங்களை பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. நான் வரேன்டா. வரேம்மா. பாய்ண்ணா. ஐ! ஆ! வெயிட்டு தான். சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டேன் மச்சான். என்னடா மச்சி சோகமா இருக்க? இன்னைக்கு ஃபிகர் ஒன்றும் கிடைக்கலையா? என்னடாச்சு? இங்கே பாடுறா. என்ன மச்சான் கம்முன்னு இருக்க? டியர் ஃப்ரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களை விட்டுட்டு போக போகிறேன். இதோ பாடுறா. தெரியுமே. கரெக்டா மச்சி. ஃபிகர் எதுவும் மாட்டலடா, நான் தான் மாட்டிக்கிட்டேன். நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு எய்ட்ஸ் வந்திருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாருடா. என்னடா சொல்ற? ஆமாடா, நான் செஞ்ச பாவத்துக்கு கடவுள் என்னை தண்டிச்சிட்டாருடா. என்னடாச்சு உனக்கு? நான் செஞ்ச பாவங்களுக்கு கடவுள் என்னை தண்டிச்சிட்டாருடா. ஆனாலும் நான் எஸ்கேப் ஆயிடுடா. நிஜமாலேவா? மச்சான் என்னடா இப்படி ஆயிடுச்சு?
எய்ட்ஸ் நோயாளியா இறந்தும் போயிட்டு. என் பையன் செஞ்ச தப்புக்கெல்லாம் இறுதி தண்டனையா அவன் வாழ்க்கையே அஸ்தமிச்சு போயிருச்சு. நான் பேராசையால செஞ்ச தப்பால என் குடும்பமே சின்னாபின்னமாயிருச்சு. இப்பதான் திருந்தி வாழறேன். என்னுடைய பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் செய்த பாவத்துக்கும் மணி செய்த பாவத்துக்கும் மொத்தமா கடவுள் தண்டனை கொடுத்துட்டாரு. எல்லாமே என் தலை விதி. உன் தங்கச்சிக்கு எய்ட்ஸ் வர நானும் ஒரு காரணமாயிட்டேன். என் தங்கச்சியோட நோய்க்கு உங்க பையன் மணிதான் காரணம். நீங்க எப்படி காரணமாக முடியும்? நானும் ஒரு பாவிதான். என் மகன் மணி தெரியாம செஞ்ச தப்புக்கு நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க அம்மா கையால சாப்பிட்டு 4-5 நாள் ஆச்சா? ரொம்ப இளைச்சி. அதோ அங்க இருக்காங்கப்பா அம்மா. வாங்க போலாம். ஓ அவங்க தான் உங்க அம்மாவா? ஆமா ஆமா. இப்பதான் வந்தேன். வீட்டுக்கு போனேன், தோட்டத்தில் இருக்கிறதா சொல்லி இவ இங்கே கூட்டிட்டு வந்துட்டா. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. என்ன விஷயமா? நேத்திக்கு நான் மாந்தோப்புக்கு போயிட்டு வந்தேனா, அப்போ பயப்படாதம்மா, நான் உன்னை காப்பாத்ததான் இங்க வந்திருக்கேன். நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ போமா. டேய், கங்காவுக்கு ஃபோன் போடுறா. புதுசா பொருளைய கிளப்பி நீ பெரிய ஆள் ஆகலான்னு பாக்குறியா என்ன? ஜாக்கிரதையா இரு. என் விஷயத்துல தலையிட்டா தலை இருக்காது, புரிஞ்சுதா? வீணா அழிஞ்சிராத. என்னையே போன் பண்ணி மிரட்டுறான். நீங்க எல்லாம் இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த கேஸை மூடி மறந்துட்டேன். இப்ப ஐசி ஆபீஸ்ல கிளறாங்க. எப்படியாவது சமாளிக்க என் பொண்டாட்டியோட மரணத்துக்கு எந்த சாட்சியும் இல்லை. இருக்கு, ஒரே ஒரு சாட்சி இருக்கு. மனசாட்சி. புரியுது புரியுது, நல்லா புரியுது. வரட்டுங்களா ஐயா?
டேய் உங்களுக்கு சோழி வந்துருச்சு வாங்கல. விதவிதமா ட்ரெஸ் போட்டு வித்த காட்டுற ஒண்ணு என் மெத்தையில போட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆளை பார்த்து எடை போடாதீங்க, அழகு பார்த்து எடை போடாதீங்க, என் ஆடைய பார்த்து எடை போடாதீங்க. இப்படியே சொல்லி சொல்லி ஆசைய தள்ளி போடாதே செல்லம். நீ எனக்கு வரப்போற வெள்ளம். ஏய் வாடி. விடுடா. ஏய் பைய விடு. சொன்ன புரியாது உனக்கு? விடுடா. என்னடி? விடு. ஏய் You scoundrel. வா. விடு. வாடிடா. என்ன நீ? விடுடா. யாருக்கு தப்பிச்சிருக்க நீ? காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. விடுடா. டேய் விடுடா. டேய் விடு. விடுடா. யோ டேய் விடு. ஏ மீனா, ஏ மீனா, what happened? ஒரு கனவு, கெட்ட கனவு. கனவு கனவு கனவு, எப்ப பார்த்தாலும் கனவு தானா? இப்ப நான் வந்திருக்கிறதே நிஜம்தாம்மா, நிஜம். ஏய் என்ன நம்பு. ஆண்டனி சார், நீங்க தலைகளை நின்று தண்ணி குடிச்சாலும் நீங்க நினைச்சது நடக்காது. நாங்க நினைச்சதுதான் நடக்கும். ஏன்னா நாங்க ஆளுங்கட்சி. வீரப்பா, நீங்க என்னதான் குப்புறப்படுத்து கும்மாளம் போட்டாலும் அரை நிமிஷத்துல ஆட்சி கவிழ்ந்துட்டா உங்களெல்லாம் ஆளுண்ட இந்த லத்தி. ஜட்ஜி நடிச்சா தூக்கு மேடை, நீங்க நடிச்சா என்கவுண்டர். எதுக்கும் பயப்பட மாட்டான் இந்த வீரப்பன். இருந்தாலும் நாங்களும் உங்களை பந்தாடாம விட மாட்டோம். இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கீங்களே. அம்மா முதலாளி அம்மா. என்னடா? முதலாளி ஊர்ல இல்லைங்களா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்மா. எப்போ பார்த்தாலும் உனக்கு சின்ன சின்ன சந்தேகமே வருது, பெரிய சந்தேகமே வராதா? பெரிய சந்தேகம் வரமாட்டேங்கிறது தான்மா எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. ஓ, அதில் கூட மறுபடியும் உனக்கு பெரிய சந்தேகம் தானா? ஏமா இந்த சின்ன ஜில்ஸுங்கெல்லாம் கொஞ்சி கொஞ்சி லவ் பண்றாங்களே, லவ் பண்ணி என்னமா செய்வாங்க? காதல் பண்ணுறவங்க என்னடா செய்வாங்க? முதல்ல காதலிப்பாங்க, அப்புறம் கல்யாணம் முடிச்சுப்பாங்க. கல்யாணம் பண்ணிப்பாங்க. ம், அதுக்கப்புறம் என்னமா பண்ணுவாங்க? குழந்தை குட்டியே பெற்றுப்பாங்கடா. குழந்தை குட்டி பெத்துப்பாங்க. அப்புறமா என்ன செய்வாங்க? ஒரு குடும்பத்தை அமைச்சுப்பாங்கடா. ஒரு குடும்பம் அமைச்சிப்பாங்க. அதுல தாம்மா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். அதில் என்னடா உனக்கு சந்தேகம்? அதை மட்டும் ஏமா ஒன்னா அமைச்சிக்கினா ரெண்டா அமைச்சிக்கினா என்ன? ரெண்டா? ஒன்னத்துக்கே வழி இல்லை, இல்லை ரெண்டு தேவையாடா உனக்கு? உங்களுக்கும் சந்தேகம் வந்துருச்சு? அம்மா அம்மா, காட்டுக்குள்ள ஒரு பேய் வந்திருக்குமா, வாங்கம்மா வாங்கம்மா, நீங்க வந்து பாருங்க மாமா. என்னது? பேய் பேய்